ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா? எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக தெரிவிக்கலாம். நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், உங்களது காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள், மேலும் உங்களுடைய அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம் எல்லாத்தையுமே தனித்துவமான நமது பொதுவான ராசி பலன்கள் மூலமாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு ஆதரவு தந்து நீங்களும் பலனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கிறேன். பார்த்தீங்கன்னா மேஷம்க்கு அட்டாயம் மேஷம், ரிஷபம்க்கு அட்டாயம் ரிஷபம், இந்த மாதிரி 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலன்கள் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்குது நண்பர்களே. ஸோ தனித்துவமான ராசி பலன்கள் நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷன் பகுதியை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அல்லது யூடியூப் சர்ச் பாக்ஸில் @IM அப்படின்றத போட்டுட்டு உங்கள் ராசி நேமை நீங்கள் டைப் பண்ணிங்கனாலும் நமது சேனல் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியுங்க. உதாரணத்துக்கு துலாமுக்கு பார்த்தீங்கன்னா @IM துலான் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா துலாம் ராசி பலன் வந்துடும். @IM மீனம்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா மீனம் ராசி பலன் வந்துடுங்க. இந்த மாதிரி உங்களுடைய ராசி நேமுக்கு முன்னாடி @IMங்கிறத போட்டு நீங்கள் சர்ச் பண்ணியும் நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நமது சேனலுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா தனித்துவமாக ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவாகவே நம்ம வந்து தனித்தனி சேனல் மூலமாக பார்த்துட்டு வரோம். ஸோ இதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த 2 விதமான வழிகள், ஒன்று டிஸ்கிரிப்ஷன் பகுதி, இன்னொன்று யூடியூப் சர்ச் பாக்ஸ், இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும் நண்பர்களே. உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தாருங்கள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் முதல் நீங்கள் 2 சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணீங்க அப்படின்னா சித்தர்கள் வாக்கின்படி உங்களுக்கு மிகச்சிறந்த வாழ்க்கை உயர்வு காத்திருக்க நண்பர்களே. அந்த 2 விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக நீங்கள் உங்களது மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது. இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க. ஸோ இந்த 2 விஷயங்களும் உங்களால் ஃபாலோ பண்ண முடியுதா, எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கா, கஷ்டமாக இருக்காங்கிற விஷயத்த நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் நண்பர்களே. இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் மே மாதம் 11ஆம் தேதி 2023ஆம் வருடங்க வியாழக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் சித்திரை மாதம் 28ஆம் நாள் புதன்கிழமை கூட நமது வியாழக்கிழமை ராசி பலன்களை சில பேர் பார்க்கறதுக்கு அட்வான்ஸாக பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு நாள் முன்னதாகவே நமது வந்து ராசி பலன்களை பதிவிட்டு வருகிறோம். அதனால் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. ஒருவேளை புதன்கிழமை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான ராசி பலன் லிங்க் வந்து மேலே ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் வியாழக்கிழமையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சுப முகூர்த்த நாளாக அமைந்துள்ளது நண்பர்களே. இன்றைய தினம் நடராஜர் வழிபாடு கோயில்களில் நடைபெறும். அதில் முடிந்த அளவுக்கு நீங்கள் கலந்துக்கிட்டு நடராஜருடைய வழிபாட்டை மேற்கொண்டு உங்களுக்கு பரிபூர்ணமான அருளை பெற்றிட அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினம் வியாழக்கிழமையை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது 8ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. ஓரளவு தான் நன்மை செய்யும் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பான வகையில் மற்ற கிரகங்கள் அமைந்துள்ளன. ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவானும், 5ஆம் இடத்துல சந்திர பகவானும், 6ஆம் இடத்துல சனி பகவானும் அமர்ந்துள்ளனர். இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடைய சந்திப்பு கிடைக்குங்க. இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான ரெஸ்ட் தேவைங்க. ஏன் சொல்கிறேன்ட்டு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், சொல்கிறேன். இன்றைய தினம் எதிர்பாராத உங்களுக்கு பிடித்த நபர்களை சந்திப்பதன் மூலமாக கலகலப்பாக பேசி சிரித்து மகிழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைப்பெறுகிற நண்பர்களே. எனவே சந்தோஷமாகவே இருப்பீங்க. கலகலப்பான ஒரு நாளுங்க. உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் பெரும்பாலானவை நீங்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்குது. மனிதருக்கு விரும்பிய சில பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்கிறதுனால அதன் தொடர்பாக நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இன்னைக்கு இருக்குது நண்பர்களே. கடன் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றகரமான ஒரு நாள்னு சொல்லலாம். தேவையான உதவிகள் கிடைக்குங்க. வியாபாரிகள் இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்பட்டால் அதிகமான லாபங்களை கண்டிப்பாக பெற முடியுங்க. அவசரப்படக்கூடாது நண்பர்களே. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பொறுமை ரொம்ப அவசியம். இன்றைய தினம் உங்களது மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் ரொமான்ஸ் உணர்வுகளுக்கு வாய்ப்புகள் சிறப்பாகவே இருக்குங்க. இருந்தாலும் நீங்கள் உங்களது மனக்குறந்த காதலருடன் நீங்கள் எந்த விதமான ஒரு பிடிவாத குணமும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. பழிவாங்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடாது நண்பர்களே. இன்றைய தினம் ரொமான்ஸ் உணர்வுகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் பேச்சில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும் நண்பர்களே. பேச்சில் மூலமாக உங்களது உறவு விரிசல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எனவே பொறுமையாக இருங்க நண்பர்களே. இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு ஓய்வு நேரம் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். இன்றைய தினம் ஓய்வு நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியங்க. ஏன்னா உங்களுக்கு கண் சம்பந்தமான பிரச்சனைகள் அவதிப்படுறவங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருந்தாலும் சில பேருக்கு வந்து அடிவேறு சம்பந்தமான பிரச்சனைகள் அல்லது கழுத்து
முதுகுல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். எந்த பிரச்சனைகள் உடல்ல வந்தாலும் நீங்கள் தகுந்த மருத்துவ ஆலோசனைகளை பெற்று அதை சரி செய்திட வேண்டியது ரொம்ப அவசியம். ஆரோக்கியத்துல அலட்சியம் வேண்டாம். அடிவயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் மூலமாக உங்களுக்கு சின்ன சின்ன கவலைகள் வந்தாலும் அதை நீங்க உடனடியாக சரி செய்திட முடியுங்க. அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க நண்பர்களே. ஆரோக்கியத்துல ரிஸ்க் எடுக்காம இருங்க. இன்னைக்கு சூப்பரான நாளா உங்களுக்கு அமையுங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுடைய ப்ராஜெக்ட், உங்களுடைய திட்டங்கள் சிலவற்றை பாதிப்படையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு வாழ்க்கை துணை காரணமாக இருப்பார். அந்த சூழ்நிலையில நீங்க பொறுமை இழக்காமல் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. இன்றைய தினம் ஓய்வெடுத்து செயல்படுங்கள். அதிகமான வெற்றிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைய தினம் விருப்பமான சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகம் இருக்கிறதுனால சந்தோஷமான ஒரு நாள்னு சொல்லலாம். கால்நடைகள் தொடர்பான வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும் நண்பர்களே. எதிர்பாராத பயணங்கள் மூலமாக புதிய அனுபவங்கள் கிடைக்கும் அப்படின்றதுனால பயணங்களையும் தவிர்க்க வேண்டாம். பயணங்களை தவிர்க்காமல் மேற்கொள்ளலாம். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் அலட்சியம் இல்லாமல் இன்னைக்கு செயல்படுங்க. வெளியில் கிடைக்கக்கூடிய இந்த ஜங்க் ஃபுட்டை நீங்கள் சாப்பிடாம இருக்கிறது நல்லது நண்பர்களே. யோசித்து செயல்படுங்க. சிக்கனத்தை மேற்கொண்டு நீங்கள் உங்களது ஃபியூச்சர் செக்யூர் பண்ணிக்க முடியுங்க. கடன் பிரச்சனைகளை குறைத்துக் கொள்ளவும் முடியும். உங்களுக்கு தேவையான உதவிகள் தக்க தருணத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பெறுகிறது நண்பர்களே. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தின சிறப்பானதாக மாற்றுறதுக்கு ஒயிட் கலரை நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. லக்கேஸ் கலராக வெள்ளை நிறம் அமையும். நண்பர்களே, நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழுமையான சாராம்சத்தை நீங்கள் பெறுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். கன்னி டுடே ராசிபலன் சேனலோடு இணைந்திருங்கள் நண்பர்களே. இன்று தினம் நம்பர் 8, 8ஆம் நம்பர் உங்களுக்கு லக்கேஸ் நம்பராக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் யாருக்காவது இருந்து வந்திருந்தால் அதெல்லாம் இப்பொழுது குறையக்கூடிய யோகம் இருந்தாலும் நீங்கள் உங்களது உடல் ஆரோக்கியத்தில் அலட்சியம் காட்டாமல் அதற்கான முன்னேற்பாடுகளை செய்து கொண்டு மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்லது. ஆனால் இன்னைக்கு வேற லெவலில் சந்தோஷம் உங்களுக்கு சில பொருட்கள் வாங்குவதன் மூலமாக ஏற்படும். ரொம்ப நாளாக யோசிச்சு வச்சிருந்த சில பொருட்கள், மனசுக்கு பிடித்த பொருட்களை வாங்கி சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினங்க. நல்ல அனுபவம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகிறது. எனவே பயணங்களை தவிர்க்க வேண்டாம். எதிர்பாராத பயண வாய்ப்புகள் உண்டு. அஸ்தம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் எல்லார்ட்டையும் அனுசரித்து போகிறது நல்லது நண்பர்களே. உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் என அனைவரிடமும் ஃப்ளெக்சிபிளாக இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சூப்பராக அமையும். கால்நடைகள் வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்கள் அவசரப்படாமல் சிந்தித்து செயல்பட வேண்டிய தருணம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க. சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதை நீங்கள் காண முடியும். தேவையான உதவிகள் கிடைக்குதுங்க. அதன் மூலமாக சந்தோஷம் உண்டு. நண்பர்கள் உதவி செய்வாங்க. எனவே பிரச்சனைகள் தீரும், உதவிகள் கிடைக்கும். ஒரு அற்புதமான ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.